அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம வந்து சைக்காலஜியில் ஒரு வீடியோ போட்டுட்டோம். அதை பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷனாக இதை நோட் பண்ணிக்கோங்க. சைக்காலஜி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு 1 hour ஒதுக்கி இந்த வீடியோஸை தொடர்ந்து வந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் இதுக்காக உட்காந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஹெட்ஃபோனை மாட்டிகிட்டே பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து ரிப்பீட்டட் மோட்லேயே நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு டைம் எக்ஸ்ட்ரா ஒதுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்றலுக்கு ஒரு உந்துதல் அவசியம் என்று கூறியவர் மெக்கனால். கற்றலுக்கு வந்து ஒரு உந்துதல் வேணும். இப்போ நம்மளுக்கே தெரியலைங்களா, நம்ம படிக்கணும் அப்படின்னா ஒரு உந்துதல் வேணும். படிக்கணும், அது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வேணும். அப்படி கற்றலுக்கு உந்துதலுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மெக்கனால். இயல்பான நடத்தைகளுக்கும் அவை மாற்றம் அடைவதற்கும் பின்னணியாக ஊக்கிகள் அமைகின்றன அப்படின்னு சொன்னவர் வந்து கேட்ஸ். இயல்பாக நடக்கிற நடத்தைகளுக்கும் அது வந்து மாற்றம் அடைவதற்கும் பின்னணியாக எது இருக்குன்னா ஊக்கிகள் அமைகின்றன அப்படின்னு சொன்னவர் வந்து கேட்ஸ். இணைப்பு கோட்பாடு தாண்டே, இணைப்பு கோட்பாடு தாண்டே, இணைப்பு கோட்பாடு தாண்டே. ஆக்க நிலையுறுத்தம் பாவ்லோ, ஆக்க நிலையுறுத்தம் பாவ்லோ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்க நிலையுறுத்தம் வந்து பாவ்லோ. செயல்படு ஆக்க நிலையுறுத்தம் வந்து ஸ்கின்னர், செயல்படு ஆக்க நிலையுறுத்தம் ஸ்கின்னர். ஸோ கற்றலுக்கு ஒரு உந்துதல் அவசியம்னு சொன்னவர் மெக்கனால். இயல்பான நடத்தைகளுக்கும் அவை மாற்றம் அடைவதற்கும் பின்னணியாக ஊக்கிகள் இருக்குது அப்படின்னு சொன்னவர் கேட்ஸு. இணைப்பு கோட்பாடு தாண்டே, இணைப்பு கோட்பாடு தாண்டே. ஆக்க நிலையுறுத்தம் பாவ்லோ, செயல்படு ஆக்க நிலையுறுத்தம் ஸ்கின்னர். நெக்ஸ்ட்டு அறிவுப்புல கோட்பாடு கேட்ஸ். அறிவுப்புல கோட்பாடு கேட்ஸ் தான். முயன்று தவறி கற்றல் வந்து தாண்டே, தாண்டேவின் முயன்று தவறி கற்றல்னு ஹெட்டிங்கே இருக்கும் இல்லைங்களா. அப்போ தாண்டேனா முயன்று தவறி கற்றல். எல்லா வகையான கற்றலும் ஒரே மாதிரியானவை அல்ல அப்படின்னு சொன்னவரும் தாண்டே தான். எல்லா வகையான கற்றலும் ஒரே மாதிரி அல்ல சொன்னவரும் தாண்டே தான். கற்றல் என்பது அறிவு சார்ந்த செயல் அப்படின்னு சொன்னவர் வந்து பியாஜே மற்றும் ப்ரூனர். கற்றல் அப்படிங்கிறது நம்மளோட அறிவு சார்ந்த செயல் தான் அப்படின்னு சொன்னவர் வந்து பியாஜே மற்றும் ப்ரூனர். முயலை பார்த்து பயப்படும் குழந்தையை குணமாக்குவதில் ஆக்க நிலையுறுத்த கற்றல் முறையினை பயன்படுத்தியவர் மேரிகாவர் ஜோன்ஸ், மேரிகாவர் ஜோன்ஸ். குழந்தைகளுக்கான புலன் அனுபவம் சார்ந்த தானே கற்றல் முறையை அறிமுகப்படுத்தியவர் மாண்டிசேரி அம்மையார். ஸோ இதை இன்னொரு ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அறிவுப்புல கோட்பாடுனா கேட்ஸ், அறிவுப்புல கோட்பாடு கேட்ஸு. முயன்று தவறி கற்றல் தாண்டே, முயன்று தவறி கற்றல் தாண்டே. எல்லா வகையான கற்றலும் ஒரே மாதிரி கிடையாது அப்படின்னு சொன்னவரும் தாண்டே தான். கற்றல் என்பது அறிவு சார்ந்த செயல் அப்படி சொன்னவர் பியாஜே மற்றும் ப்ரூனர். கற்றல்னால் முதல்ல அறிவு சார்ந்த செயல் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க வந்து அப்படி கூறினவங்க ஃபஸ்ட்டு யாருன்னா பியாஜே மற்றும் ப்ரூனர். அப்புறம் முயலை பார்த்து பயப்படும் குழந்தையை குணமாக்குவதில் ஆக்க நிலையுறுத்த கற்றல் முறையினை பயன்படுத்தியவர் மேரிகாவர் ஜோன்ஸு. அடுத்தது குழந்தைகளுக்கான புலன் அனுபவம் சார்ந்த தானே கற்றல் முறையை அறிமுகப்படுத்தியவர் வந்து மாண்டிசேரி அம்மையார். நெக்ஸ்ட்டு முன்னோக்கி தடையை சோதனையின் மூலம் விளக்கியவர்கள் ஆசுபல் அண்டர்வுட். முன்னோக்கி தடையை வந்து சோதனை மூலம் விளக்கியவர்கள் ஆசுபல் அண்டர்வுட். பின்னோக்கு தடை மறத்தல் நியதிகளை விளக்கியவர்கள் வந்து முல்லர் பில்சக்கர். பின்னோக்கு தடை மறத்தல் நியதியை விளக்கியவர்கள் முல்லர் பில்சக்கர். உளப்பகுப்பு கோட்பாட்டின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. கற்பவரின் ஒரு செயலை பாராட்டி பரிசு தந்தால் அவர் அச்செயலை திரும்ப செய்வார் அப்படின்னு கூறியவர் வந்து ஸ்கின்னர். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து சரியாக பண்ணாங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறோம், ப்ரைஸ் கொடுக்குறோம், வேறு ஏதாவது வந்து வாழ்த்துறோம். ஸோ அது வந்து அந்த மாதிரி கற்றவரோட ஒரு செயலை வந்து பாராட்டி நம்ம பரிசு தந்தோம்னா அவர்கள் வந்து அந்த செயலை வந்து திரும்ப செய்வார் அப்படின்னு சொன்னவர் வந்து ஸ்கின்னர். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னோக்கி தடையை சோதனையின் மூலம் விளக்கியவர்கள் வந்து ஆசுபல் அண்டர்வுட். பின்னோக்கு தடை மறத்தல் நியதிகளை விளக்கியவர்கள் வந்து முல்லர் பில்சக்கர். உளப்பகுப்பு கோட்பாட்டின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு.
கற்பவரின் ஒரு செயலை பாராட்டி பரிசு தந்தால் அவர் அச்செயலை திரும்ப செய்வார் அப்படின்னு சொன்னவர் வந்து ஸ்கின்னரு. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மனத்திட்பங்கள் என்ற நூலை வெளியிட்டவர் கார்ட்னர். மனத்திட்பங்கள் என்ற நூலை வெளியிட்டவர் கார்ட்னர். பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை உருவாக்கியவரும் கார்ட்னர் தான். பன்முக நுண்ணறிவு கோட்பாடு கார்ட்னர். பன்முக நுண்ணறிவு கோட்பாடு கார்ட்னர். நெக்ஸ்ட்டு, மனவெழுச்சி நுண்ணறிவு என்பது சமூக நுண்ணறிவின் உள்ளங்கம் அப்படின்னு சொன்னவர் வந்து ஜான் மேயர், பீட்டர் சலோவே. அதாவது மனவெழுச்சி நுண்ணறிவு என்பது சமூக நுண்ணறிவின் உள்ளங்கம் அப்படின்னு சொன்னவர் வந்து ஜான் மேயர், பீட்டர் சலோவே. இது நம்ம நிறையா படிச்சிருக்கோம். நுண்ணறிவு ஈவு என்ற ஒற்றை மதிப்பினை கொண்டு நுண்ணறிவை அளவிட முடியும் அப்படின்னு சொன்னவர் வந்து ஆல்பர்ட் ஃபீனே. இதுவும் நல்லா தெரியுங்க. இரட்டை காரணி கோட்பாடு ஸ்பியர்மேன். ஸ்பியர்மேன் தான் இரட்டை காரணி கோட்பாடு. குழு காரணி கொள்கை வந்து தஸ்டன். தஸ்டன் குழு காரணி கொள்கை. நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடு கேரட். ஞாபகம் வச்சுங்க. நுண்ணறிவு வளர்ச்சி வந்து கேரட். அடுத்தது நுண்ணறிவு கட்டமைப்பு வந்து கில்பர்ட். நுண்ணறிவு கட்டமைப்பு வந்து கட்டமைப்பு அப்போ கில்பர்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நுண்ணறிவை வந்து வளரும் மரத்திற்கு ஒப்பிட்டவர்கள் வந்து சில்பர்ட் வெர்னன். ஒருவன் எந்த அளவிற்கு கடினமான செயலை செய்கிறானோ அந்த அளவிற்கு அவன் நுண்ணறிவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து சாம்டி போர்டு. அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம கடினமான செயலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நுண்ணறிவு இருக்கும் அப்படின்னு சொன்ன வந்து சாம்டி போர்டு. 1944ஆம் ஆண்டு நுண்ணறிவு அளவுகோலை வெளியிட்டவர் வந்து வெக்ஸ்லர். நுண்ணறிவு அளவுகோல் வெக்ஸ்லர். சைமன் நுண்ணறிவு அளவுகோலை வெளியிட்டவர் பீனே. நுண்ணறிவு அளவுகோலை வெளியிட்டவர் பீனே. எந்த ஆண்டுன்னா 1911ஆம் ஆண்டு. அடுத்தது நுண்ணறிவு ஈவு வாய்ப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மனவயது பை கால வயது × 100. மனவயது பை கால வயது × 100. ஸோ இது இன்னொரு ரீகால் பண்ணிடலாம். இங்கே இருந்து பாருங்கள். மனவெழுச்சி நுண்ணறிவு என்பது சமூக நுண்ணறிவின் உள்ளங்கம் என்று சொன்னவர் ஜான் மேயர், பீட்டர் சலோவே. நுண்ணறிவு ஈவு என்ற ஒற்றை மதிப்பினை கொண்டு நுண்ணறிவை அளவிட முடியும் என்று கூறியவர் ஆல்பர்ட் ஃபீனே. இரட்டை காரணி கோட்பாடு ஸ்பியர்மேன். குழு காரணி கோட்பாடு தஸ்டன். நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடு கேரட். அடுத்தது நுண்ணறிவு கட்டமைப்பு கில்பர்ட். நுண்ணறிவை வளரும் மரத்திற்கு ஒப்பிட்டவர்கள் சில்பர்ட் வெர்னன். ஒருவன் எந்த அளவுக்கு கடினமான செயலை செய்கிறானோ அந்த அளவுக்கு அவன் நுண்ணறிவு பெற்றிருப்பான்னு சொன்னவர் வந்து சாம்டி போர்டு. 1944ஆம் ஆண்டு நுண்ணறிவு அளவுகோலை வெளியிட்டவர் வந்து வெக்ஸ்லர். சைமன் நுண்ணறிவு அளவுகோலை வெளியிட்டவர் ஃபீனே. சைமன் நுண்ணறிவு அளவுகோல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னா 1911. நுண்ணறிவு ஈவு வாய்ப்பாடு வந்து மனவயது பை கால வயது × 100. அடுத்தது சைமன் நுண்ணறிவு அளவுகோலை இங்கிலாந்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் ஸ்ரில்பர்ட். சைமன் நுண்ணறிவு அளவுகோலை இங்கிலாந்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் ஸ்ரில்பர்ட். இதை வந்து ஒரு 2 வாட்டி வந்து நீங்கள் ரிப்பீட்டர் மோடில் போட்டு கேட்டுக்குங்க. கொஞ்சமாக படித்தா தான் சைக்காலஜி. ஏன்னா சைக்காலஜியில் நிறையா வந்து நேமிங்ஸ் நிறையா வருது. இயர் வரும். அந்த சோதனைகள் அதில் பயன்படுத்தப்பட்டது இதெல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால தான் சைக்காலஜியில் உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டெய்லி 1 hour இல்லைனா ½ an hour ஒதுக்குங்க போதும். இது போல் ரிப்பீட்டர் மோடில் நீங்கள் கேட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் உட்காந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஆடியோ ஃபார்மேட்டே கேட்டுக்கலாம். நான் இதே மாதிரி டெய்லி ஒரு 20 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டர் மோடில் திரும்ப சொல்கிறேன். அது நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் உட்காந்து படிக்க வேணாம். நீங்கள் வந்து ஹெட்ஃபோனில் மாட்டிட்டு உங்கள் வேலையை செய்யலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.